சேனலில் தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 4 வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த சட்னியை தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலையை போட்டுடலாம், ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ 5 மினிட்ஸில் ஈஸியாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும். ஸோ அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.